ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆயப்பாவாடைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேஷ்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து இப்போ அதோட ஹைட்டு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிறேன். 34 இன்ச் ஹைட்டு, 35 இன்ச் மட்டும் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு மட்டும் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம பட்டி மாதிரி வச்சு இது பண்ணுவோம். இப்போது இந்த கிளாத்தை வந்து நல்லா மடித்து நாலாக மடித்து போட்டுக்கிறேன். நாலாக மடித்து போட்டாச்சு. இப்போது வேணுங்கிற ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நல்லா 35 இன்ச்சு எனக்கு ஹைட் வேணும். மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் வந்து மார்க் பண்ணி அதை வந்து என்ன நம்ம எப்படியும் வந்து மேலே ப்ளீட்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு ஹைட்டு மட்டும்தான் நமக்கு இதில், வேறு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லை. இப்போது என்ன நம்ம லென்த்துக்கான ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணியாச்சு. ப்ளீட்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் அலவன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே பட்டி மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த பட்டிக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச் இதில் இடுப்பளவை விட டபுளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆயா பாவாடை அப்படிங்கும்போது நம்ம சுற்றி கட்டுற மாதிரி இருக்கும். டபுள் இதாக எடுத்து வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வச்சு நான் ஒரு 3 இன்ச் கேப்புக்கு அகலம் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதோட கட்டிங் முடிஞ்சுது. இதோட வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2ஆக இருந்தது, அதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடெல்லாம் அடிச்சுக்கிறேன். சைடில் எல்லாமே வந்துட்டு பிசுறு இல்லாமல் ஓவர்லாக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். நான் ஓவர்லாக் ப்ரிஃபர் பண்ணல இதுக்கெல்லாம். ஸோ நான் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து மடிச்சடிக்கணும். கீழே வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சடிச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் கொடுத்துருந்தேன். ஸோ 1 இன்ச் அகலத்துக்கு நான் கீழே மடிச்சடிச்சுக்கிறேன். கீழே மடிச்சடிச்சுட்டு இப்போது நம்ம ஹிப்பில் வந்து ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வைக்கணும். இவங்க வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ப்ளீட்ஸ் கிட்ட வச்சா வந்துட்டு அவங்க இடுப்பு அகலத்துக்கு பத்தாது. ஸோ ப்ளீட்ஸ் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸில் வந்துட்டு வச்சுக்கிறேன். மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹிப் வந்துட்டு அலவன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி தான் எல்லாமே மெஷர் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மேலே வந்து அந்த பட்டி மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டிக்கு வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணுறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு மெயின் கிளாத்தையும் வச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வர்றேன். போட்டு வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டை வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும். அந்த பார்ட் வந்துருச்சு. இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சு ஜாயின் பண்ணணும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு புரியும். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீட்டாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணுற இடத்துல டபுள் ஸ்டிச் வந்து ஒரு தடவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஸ்கர்ட் வேலை முடிஞ்சுது. ஒரு 10 மினிட்ஸ் தான் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே. ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் நீங்கள். ஏன்னா ஒரு 50 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். அந்த